நம்முடைய ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பரிசுத்த நேரத்திற்காய் தேவனுக்கு நன்றியையும் உங்களுக்கு வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். எதுவுமே சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமே. எல்லாம் பிஸியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. மெயினாக ஞானஸ்தானம் எடுத்தவங்க வந்தீங்களா? வந்திருக்கிறீங்களா? சரி, 4 பேர். இன்னொரு ஒரு ஆள் வரல. எப்பவுமே நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது என்ன செய்யணும்னு கேட்டாங்க நிறைய பேர். அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, திருப்பி கொள்ளுங்க. முதல்ல நம்ம சின்ன ஒரு தொகுப்பாக இந்த உபவாசத்தை குறித்து பார்த்துட்டு பின்புதான் நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:9. மறுநாள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். சரி, இப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா 3 நாள் என்ன பண்ணார்? புசியாமலும் குடியாமலும் இருந்தார். பார்வை இல்லை. கரெக்ட், பார்வையும் இல்லை. எப்படி பார்வை போச்சு? இந்த பவுல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பிறகு இந்த சம்பவம் நடக்குது. சபையை துன்புறுத்துறாங்க. சரிங்களா? அப்போஸ்தலரால் பெரிய பலத்த காரியங்கள் நடக்குது. இந்த அங்கங்கே வீட்டில் என்ன பண்ணுறாங்க? கூடி ஏசப்பாவை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடுகள் தோறும் என்ன பண்ணாங்க? அப்பம் பிட்டாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசியில் வாசிக்கும்போது ரட்சிக்கப்பட கர்த்தர் ஆனந்தம் சபையில் சேர்த்தார். இப்படி வீடுகள் தோறும் தேவனை துதித்து ரட்சிக்கப்பட்டு விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று எல்லாம் பண்ணும்போது இவர் கொஞ்சம் கோபமாக என்ன பண்ணார்? நல்ல ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷன். யார் மேலே வைராக்கியம்? தேவன் மேலே ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியம் இருந்ததால் இவங்க கள்ள உபதேசம் பண்ணுறாங்க. ஒரே தேவன் தான் நமக்கு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வைராக்கியத்தில் பிரதான ஆசாரியர் இடத்துல ஒரு லெட்டர் வாங்கினார். என்ன வாங்கினார்? அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு தான் தமஸ்குவுக்கு போகிறார். தமஸ்கு இவர் இருந்த ஒரு தமஸ்கு தான். சரிங்களா? அப்போ ஒரு நல்ல ஒரு செல்வாக்குள்ள மனுஷன். சரிங்களா? நல்ல செல்வாக்குள்ள மனுஷன். நீங்கள் அவருடைய பின்னணி பார்த்தீங்கன்னா இருக்கும். பாட்டு பாடல, பரமாலை பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை ஃபஸ்ட்டு, லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எதுக்காக அவர் சொன்னார்னா, என் பதவி வேணாம், என் அந்தஸ்து வேணாம், எதுவும் வேணாம், எனக்கு ஒன்று போதும், ஏசப்பா போதுன்னு வந்துட்டார். உண்மையா இல்லைங்களா? அப்போ அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாய் போன அந்த பவுலை கர்த்தர் தொட்டார். நல்லா பாருங்க, என்னை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாதுன்னு தான் தேவன் சொன்னது. இப்போ அந்த அவர் போகும்போது வழியில் நீங்கள் அதே 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் வாசிங்களேன். எதுக்கு பிரயாணம் போகிறாருன்னா, அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாரு. வீடுகளில் அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்பம் பிட்டு நாம அப்பம் பிக்கிறதுனா நீங்கள் என்ன நம்ம என்ன நினைப்பீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்பம் பிக்கிறதுனா அப்பம் வாங்கிட்டு வந்து வீட்டில் பிச்சு சாப்பிடுவாங்கன்னு நினச்சிங்களா? ஏசப்பா சொல்கிறாரு, அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறதுன்னு. ஏசப்பா வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையை தான் பிட்டாங்க. வார்த்தை நம்ம எப்படி பிக்கிறது? பைபிளை திறந்து இதுலேருந்து ஒரு வசனத்தை எடுத்தோன்னா நீங்கள் அப்பத்தை பிக்கிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இந்த பைபிளை திறந்து ஒரு வசனத்தை நம்ம எடுத்து படிக்கிறோன்னா அவருடைய சரீரமாக அப்பத்தை நீங்கள் பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி தான் பிட்டாங்க அந்த நாட்களில். சரிங்களா? அப்பத்தை பிட்டு தெய்வ வசனத்தில் அவங்க பலன் கொண்டு வளர்ந்தாங்க. அந்த அப்பம் பிக்கிறது தான். நீங்கள் வெறும் அப்பம் பிக்கிறதெல்லாம் ரட்சிக்கப்பட போகிறது இல்லை யாரும். தேவ வசனத்தை பிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வசனம் உள்ளே போகும்போது தான் உணர்வடைஞ்சு அவன் ரட்சிக்கப்படுவான். புரியுதா இல்லைங்களா? நான் கடையிலேருந்து ஒரு பிரெட்டை வாங்கிட்டு பிச்சு கொடுத்தா நீங்கள் ரட்சிக்கப்பட போகிறது இல்லை. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுறது எப்படின்னா, ஏசப்பா வார்த்தையை உங்களுக்கு எடுத்து சொன்னால் தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. ஏசப்பா நல்லவர், எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, சர்வலோகத்தின் பாவத்துக்காக அவர் மரிச்சார். நீ இன்னைக்கு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டனா உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் போராட்டங்கள் மாறும், உன் வியாதி மாறும். நம்ம பார்த்தல 39 மருந்தே இல்லாத வியாதிகள்.
அந்த 39 வியாதிகளையும் அவருடைய நாமத்தினாலே சுகமாவாங்க. அது அவங்க விசுவாசத்தின் அளவை பொறுத்து. சரிங்களா? எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் ஹீல் பண்ணுவார். ஆமாம் இல்லைங்களா? விசுவாசா மட்டும்தான் தேவன் செய்கிற மகிமையை பார்க்க முடியும். அப்படி இந்த ஏசப்பாவை பற்றி அந்த வீடுகள் தோறும் இந்த அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க சொல்லி தேவனுக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தை பண்ணியிருக்கும்போது இவர் என்ன நினச்சாரு? வேறு விதமாக நினச்சாரு. கள்ள உபதேசம் பண்ணி துருபதேசம் பண்ணி ஜனங்களை திருப்புறாங்க, தேவனிடத்திலிருந்து யாவே கிட்டேருந்து திருப்புறாங்க அப்படின்னு நினச்சாங்க. யாவே தான், அவர் தான் இயேசு. சரிங்களா? அப்போ இவர் அந்த லெட்டரை வாங்கிட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப கோபமாக போகிறாரு. கையில் மாட்டிருந்தா என்ன தான் ஆகிட்டுருக்கான்? கையில் மாட்டிருந்தா பின்னி எடுத்து வந்துருப்பார். பின்னி அடித்து அங்கேருந்து சிறை பிடிச்சி கொண்டு வந்திருப்பார். எடுத்து வந்து பிரதான ஆசிரியர்கள் கொடுத்துருந்தா அவங்களுக்குன்னு ஒரு ஜெயில் இருக்குது. சரிங்களா? ஏசப்பாவை நேற்று நம்ம பார்த்தோம். நான்லாம் தண்டிக்க மாட்டேன் சொல்லிட்டார்ல பிலாத்து, நான் தண்டிக்க மாட்டேன், நீங்களே அடிச்சுக்கோங்க அப்படின்னாங்க, சொன்னார்ல. அப்படி அவங்க சில தண்டனைகள் இருக்குது. நியாயப்பிரமாணத்தை மீறினா என்ன பண்ணுவாங்களாம்? கல் எடுத்து, இப்போ உதாரணத்துக்கு ஏசப்பா வந்து நீ நீ சில அரெஸ்ட் பண்ணப்ப சொல்லுனா, இது முதற்கொண்டு பிதாவின் வலது பார்சத்தில் மனுஷகுமார் வீற்றிருப்பதை நீங்கள் காண்பீங்க அப்படி சொன்னோடனே, இதுக்கு மேலே தேவ தூஷணம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வசனத்தை கிழிச்சிட்டு இவன் மரண ஆக்கினைக்கு பாத்திரவான்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார்? தேவனுடைய குமார்னு சொன்னார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஏசப்பாவுடைய பிள்ளைன்னு சொல்கிறோம். தப்பு இருக்கா? இதில் ஏதாவது தப்பு இருக்கா? தப்பே இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணாங்க? ஆனால் நம்ம நினைக்கிற நினைவு வேறு, அவங்களது வேறு. அவங்க வந்து ஒரே தேவன் உண்டு. சரிங்களா? இவன் தன்னை தேவன் என்று சொல்கிறான்னு கோவப்பட்டாங்க. சரி, இப்படி ஏசப்பாவை பற்றி இங்கே பிரசங்கித்த போது சிறுவிலை போட்டு கூட இவருடைய பேர் என்ன ஆகுது? பிரஸ்தாபம் ஆகுதுன்னா, அவர் வந்து எப்படின்னா அவர் சொன்னார், இந்த உலகம் முழுதுமாக எல்லா இடத்துல மூலை முடுக்கெலாம் இருப்பாங்க, பைபிளை மறைச்சி வச்சு படிக்கிறவங்க இருக்கிறாங்க, வீட்டுக்கு தெரியாமல் ஞானஸ்தானம் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. ஆமாம் இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்சு ஹிந்து ஃபேமிலியில் ஒரு 2 பேர் எடுத்தாங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஞானஸ்தானம் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. அப்படி மூலை முடுக்கிலெல்லாம் இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் சொல்கிறார்ல, வீட்டில் எனக்கு கண்டிப்பாக ஒரு ஓட்டு இருக்குன்னு. ஆமாம்மா இல்லைங்களா? ஒருத்தர் சொல்கிறாரா? ஒரு வீடு இருந்துச்சுன்னா அதில் அந்த வீட்டில் 5 பேர் இருந்தால் அதில் ஒரு ஓட்டு எனக்கு இருக்குது அப்படின்றாரு. 5 பேர் இருந்தால் அந்த ஒருத்தவங்க ஏசப்பாவை பிடிச்சிட்டு இருப்பாங்க. புரியுது இல்லைங்களா? ஏசப்பாவை பிடிக்காத ஆள் யாருமே கிடையாது. ஆமாம் இல்லைங்களா? அவர் நல்லவர். எப்படியாவது என்ன பண்ணுவார்? அவங்க அவருடைய அன்பை ருசி பார்த்துருப்பாங்க. சரி, இப்போ கைது பண்ண போகும்போது தான் வழியில் ஏசப்பா வந்து இவரை மீட் பண்ணுறாரு. என்ன பண்ணார்? மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு 3ஆம் வாசம் வாசிங்க. நல்லா பவுலுக்கு தெரியும் வானத்திலேருந்து பேசினா யாருன்னு. வானத்திலேருந்து பேசினா யார்? தேவன்னு தெரியும். வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசித்தது. ஏன் அப்படின்னா, அவருடைய மகிமையின் பிரகாசத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. யோவானும் கீழே விழுந்தார், பரமதர்சன யோவானும் கீழே விழுந்தார், மோசையும் முகங்குப்புற விழுந்தார், எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் முகங்குப்புற விழுந்தாங்க. அப்புறம் ஏசப்பாவுக்கு பேர் தெரியுமா? பேர் தெரியுமா? ஏங்க, அவர் இருந்தப்போ இந்த சவுலை பார்க்கவே இல்லைல்ல. சவுலை பார்த்தாரா? ஏசப்பாவை அவர் கூட மீட் பண்ணியிருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். சரிங்களா? அவர் எங்கே படிச்சிருந்தானா கமாலியல்கிட்ட படிச்சுட்டு இருந்தார். கமாலியுடைய பாதத்தில் நல்லா பயங்கரமான ஒரு நல்ல எப்படி சொல்ல, நல்ல படிப்பாளி. சரிங்களா? அப்படி படிச்சுட்டு இருந்தபோது தான் இந்த ஏசப்பாவுடைய மினிஸ்ட்ரி நடந்தது. ஏசப்பா அறிமுகம் இல்லை. அப்போ அறிமுகம் இல்லைன்னா கூட இவருக்கு வேணால் ஏசப்பாவை பார்க்காம இருக்கலாம். ஆனால் ஏசப்பா அவர் தாயின் கருவில் உருவாகும் போதே பார்த்தவர். ஆமாம் இல்லைங்களா? அதே ஏசப்பா சொல்கிறாரு, இவன் எவ்வளவு பாடுபடுவான் என்னை குறித்து, வரப்போகிற காரியங்களை குறித்து சொல்கிறாரு. அப்போ இவனை இந்த சவுலை பார்த்து சவுலே சவுலே அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே, நீ ஏன் என்னை, சார் நான் ஒன்று கேட்குறேன், யாரை துன்பப்படுத்த போவார் இவர்? உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள். ஏசப்பாவை அவர் ஏதாவது பண்ணாரா? பண்ணதெல்லாம் யார்? ரோம சேவகர்களும் பிரதான ஆசன் அவங்க தான் அடித்தாங்க. சாட்டை எடுத்து அடித்தாங்க, தாடி பிடிச்சி அழிச்சாங்க, வேறு என்னமோ பண்ணாங்க. சரிங்களா?
ஒரு வீடியோ என்ன பண்ணாங்க, இது போட்டிருந்தாங்க, அந்த ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. சிலுவையை சுமந்துட்டு போகிற மாதிரி ஒரு இது போட்டு எட்டிட்டு உதைக்கிறாங்க. யாரை? அதை எடுத்துகிட்டு போகிறவர் ஏசப்பாவான். ஏசப்பா மாதிரி ரோல் போட்டு அவரை எட்டிட்டு உதைக்கிறாங்க காலில். அவர் கீழே விழுந்து சிலுவையை கீழே போட்டு அப்படி அந்த பையன், ஒரு சின்ன பையன், சரிங்களா? இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அதனால நடந்திருக்கும். அவரை உதச்சிருப்பாங்களா? தள்ள கொட்டினாங்கன்னா உதச்சிருப்பாங்க. இது எல்லாவற்றையும் யாருக்காக சகித்தார்? அவருக்கு கோவம் வந்திருந்தா அந்த நேரமாக அவர் உயிர் விடாமல் ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் நம்ம நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்போமா? நீங்கள் சுவிசேஷமாக வந்திருக்காது. அவர் நமக்காய் ஒப்பு கொடுத்தாரு. சரி, அப்போ வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் சத்தத்தை கேட்டான். சரி, துன்பப்படுத்துறத அப்போ ஏன் தெரியுமா அந்த வார்த்தை துன்பப்படுத்துறதுன்னு சொன்னார்? உன்னை தொடுவோன் உரைத்ததாலே ஸ்தோத்திரம். நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்மளை தொடரவங்க நம்மளை தொடர நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளை தொடரவங்க நம்மளை தொடலை. அவங்க ஏசப்பாவை தொடர்றது அவங்களுக்கு தெரியல. சரிங்களா? ஏசப்பா பேசுவாரா? சவுலுக்கிட்ட பேசினார்னா எல்லார்கிட்டையும் பேசுவார். சவுலுக்கிட்ட பேசின ஏசப்பா தானே. நம்மளை துன்பப்படுத்தினா, நம்மளை கேவலமாக பேசினா, நம்மளை பரியாசம் பண்ணால் ஏசப்பா கண்டிப்பாக ஒரு நாள் அவங்கள கேட்பார். கேட்பாரா? கேட்க மாட்டாரா? சவுலே சவுலே, நீ ஏன் என் வார்த்தையை சொல்லுகிறவங்கள, என் சமூகத்தில் வரவங்கள, என் வார்த்தையின்படி அவன் வாழ்கிறவங்கள என்னை பிடித்து கொண்டிருக்கணும் துன்பப்படுத்துகிறேன் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. சரி, அப்படியே வாசிங்க. அதற்கு கர்த்தர் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமா? இதுதாங்க ஒரு முக்கியமான வார்த்தை. நான் என்ன செய்ய? நல்ல தேவ வார்த்தையில தேரணும் அப்படின்னா முதல் வார்த்தை நமக்கு வருது, நான் என்ன செய்ய நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே, அப்படி தானே கேட்டுக்கிறார் அவரு. ஆண்டவர் பேசின அடுத்த நொடியே நான் என்ன செய்யணும். என்னைக்கு நீங்கள் தேவனிடத்தில் வருகிறீங்களோ, உங்கள் சொந்த காரியங்களை விட்டுட்டு தேவன் என்ன சொல்கிறா செய்யணும். தேவ வார்த்தைக்கு செவி கொடுங்க. தேவ வார்த்தையின்படி நீங்கள் நடக்க வேண்டியது உங்கள் வேலை. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய வேண்டியது அவர் வேலை. ஆமாங்களா? அவர் சொன்னபடியே நம்ம நடந்துட்டு போனால் செங்கல் அடைச்சிருந்தாலும் பழக்க போகிறது அவர் சொல்கிற மாதிரி போனால் எத்தனை ராஜா வந்தாலும் அடித்து காலி பண்ண போகிறது அவர். நம்ம நடக்க வேண்டியது நம்ம வேலை. நமக்கு முன்னே என்ன வந்தாலும் ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு முன்னாடி அவர் இருக்கார். 40 வருஷமாய் அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அவங்களை விட்டு விலகாமல் முன்னே போய் என்ன பண்ணிச்சு? எதிரிகளை சுக்குநூறு ஆக்கிச்சு. நம்ம ஒன்றும் செய்ய தேவை, நம்ம பாட்டுன்னு போவோம். நமக்கு முன்பதாக கர்த்தர் போய் யாரை நிர்மூலமாக்கணுமோ, யாரை காலி பண்ணுமோ காலி பண்ணுவார். ஆமாம் இல்லைங்களா? காலி பண்ண மாட்டார். அவங்க ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வார். கண்டிப்பாக நமக்காக பேசுவார். சரி, இப்போ நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. நீ என்ன செய்யணும்னு அங்கே சொல்கிறேன். பொதுவாகவே எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம், தேவனால் தொடப்பட்ட பிறகு முதல் வார்த்தை நமக்கு என்ன தெரியுமா வரணும்? நான் என்ன செய்ய நீங்கள் விருப்பப்படுறீங்க ஆண்டவரே, அதை கேட்கணும். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆகட்டும். நம்ம என்ன தெரியும் பண்ணுவோம்? என் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைப்போம். சில வேலை நம்ம எடுக்கிற டிசிஷன்லாம் ராங். ஏசப்பா சொன்னார், கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும்பொழுது அந்த வேர்வை ரத்த துளியாய் சிந்தின சொன்னார், கூடுமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க, ஆனாலும் என்னுடைய சித்தன்படியில் உம்முடைய சித்தன்படி ஆகட்டும். வேணும்னா எடுத்து போடுங்க, அது கூட ஏன் விருப்பமாக இல்லாண்டவரை உங்கள் விருப்பமாய் நடக்கட்டும். அப்படி தான் சொன்னார். ஏசப்பாவுடைய ஒவ்வொரு ஜபமும் நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, நமக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி. நம்ம ஏசப்பாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோன்னா நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி மாறும். ஒருவேளை நம்ம தோற்று போகிற மாதிரி தோணும், தோற்று போகிற மாதிரி தான் தோணும். பிசாசு நினச்சிருப்பான் ஏசப்பா கதை முடிஞ்சிச்சு நினச்சான். ஆனால் மரணத்தை ஜெயிப்பாருன்னு அவனுக்கு தெரியாது. சூழ்நிலைகள் நம்ம தோற்று போகிற மாதிரி தான் இருக்கும். மற்றவங்க பார்த்து நம்மளை கேலி பண்ணுறது, மற்றவங்களை நம்ம பார்த்து பரியாசம் பண்ணுறது,
அவங்க பெரிய ஆள் மாதிரி நம்ம கம்மியாக தெரியும், ஆனால் டக்குன்னு மாறும் நிலைமை. நான் சொல்ல முடியுமா முடியாதுங்களா? ஏசப்பா எல்லாம் முடியும். சரி, இப்போ ஒன்றே ஒன்று, இப்போ இவர் 3 நாள் உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்துட்டு இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் ஞானசனம் எடுக்க போகிறாரு. என்ன பண்ணுறாரு? ஞானசனம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் மாதத்தில் ஞானசனம் எடுக்கிறாரு. அந்த 9-18 தான் ஆண்டவர் வந்து சில இடத்துக்கு இங்கே போ இந்த நபர் வருவான் இல்லை அவனுக்கு செய்வான் அப்படின்னு சொன்னார். இப்போ கண்ணு என்ன ஆயிடுச்சு? கண்ணு போயிடுச்சு. கண்ணு போனால் என்ன ஆயிடுச்சு? நீங்கள் கண்ணு போனவங்க கண்ணில் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், கண்ணே இல்லாமல் சின்ன பிள்ளைந்து பிறவி கூட இருக்கிறவனுக்காவது ஓரளவுக்கு சென்ஸ் பண்ணிடுவான். ஆக்சிடெண்ட்லாம் கண்ணு போச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்ற, அந்த குருடங்களுக்காவது இந்த தடவை படிக்கிறது கற்றுக் கொடுத்துருவாங்க. இனிமேல் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அப்படி இவர் பார்வை போச்சு. சரி, இது 9ஆம் அதிகாரம் 18 தான் ஞானசனம் எடுக்கிறாரு. குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குலாம் போனார். பொதுவாகவே நீங்கள் நல்லா பார்த்தோங்க, நீங்கள் ஞானசனம் எடுக்கிறீங்க, சரிங்களா? ஞானசனம் நீங்கள் எடுத்தவங்களும் இருக்கிறீங்க, எடுக்கிறவங்களும் இருக்கிறீங்க, சரிங்களா? இப்போ இவர் உபவாசம் இருந்தால் என்ன பண்ணார்? உபவாசம் இருந்ததா ஞானசனம் எடுத்தார். பொதுவாகவே உபவாசம் என்பது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாய், தேவனுக்கு முன்பதாக நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிற ஒரு நிலையாக இருக்கும். ஏன்னா நம்மை தாழ்த்தி இங்கே அமரும் பொழுது தேவன் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய தவறுகளையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் இருக்கிறார், சரிங்களா? சரி, இப்போ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? இது கண்டிப்பாக கேட்கணும். நீங்கள் ஞானசனம் எடுக்காமல் இருக்கீங்களே, நீங்களும் கேட்கணும். எடுத்த நீங்களும் ஒருவேளை தெரியாமல் தான் கேட்கணும், என்ன செய்யணும்? சரி, வாசிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் அவருடைய 10ஆம் வசனத்தில், ஜனங்கள் யோவானை நோக்கி அப்படியானால் ஜனங்கள் அவனை நோக்கி அப்படியானால், இப்போ ஞானசானத்துக்காக வந்து நிற்கிறாங்க, பெரிய கியூ நிற்குது, சரிங்களா? இதில் எல்லாம் நல்லா இதில் ஜனங்களும் இருக்கிறாங்க, டேக்ஸ் கலெக்டரும் இருக்கிறாங்க, போர் சேவகரும் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு கூட்டம் வருது. அவங்கள பார்த்தா விரியன் பாம்பு, யாரை பார்த்து சொன்னார் விரியன் பாம்பு குட்டின்னு? பரிசேயரையும் வேத பாரகரையும் பார்த்து விரியன் பாம்பு குட்டியே அப்படின்னாரு, சரிங்களா? அப்படி அவங்கள பார்த்து சொன்னார். ஆனால் இவங்ககிட்ட சொன்னப்போ இவங்க நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? எப்பயுமே நம்ம ஏசப்பாட்டு கேட்குறோம், ஏசப்பா நாங்கள் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க, என்ன எங்களை செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். கேட்டால் அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சொல்லுவார். நான் லாஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஞானசனம் எடுத்த பிறகு என்னென்ன செய்யணுன்றதை இன்னும் டீட்டெயிலாக காமிக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? ரைட், வாசிங்க. அந்த 3:11 வாசிங்க. சரி, இல்லாத 2 அங்கி உடையவன், சரி, ட்ரெஸ்ஸு இல்லை ஏழைகளுக்கு வாங்கி கொடுக்கணுன்றத நீங்கள் அப்படி எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. சரி, சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், சரி, ரைட்டு. இது நம்ம பண்ணுறதை விட அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் சுத்தம், கையில் கவர் வச்சுக்கணும். அது என்ன போய் யார் சொல்லி விட்டதோ, அமாவாசைக்கு போய் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தனா அவன் பாவம் போகும் அப்படின்னு. எந்த பாவம்லாம் போகாது. அமாவாசை சாப்பாடு கொடுத்தா பாவம் போயிடுமா? ஏசப்பாவின் ரத்தம் தான் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். அவரை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவரை இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ அவங்க அறியாத தொழுதுவார்கள். நல்லா பாருங்களேன், இந்த ஒரு தம்பி என்ன பண்ணாருன்னா ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார். இந்த சனாதன தர்மம் இருக்குது பார்த்தீங்களா? சனாதன தர்மருக்கு வந்து இந்த காவி ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அந்த ஒரு பெரியவர் கேட்டப்ப பாவம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அப்படின்னு கேட்டார் அவங்கள. அவர் சொன்னாரா, ஆடை வெட்டுறது பாவமா? ஆடை வெட்டுறது பாவமா அவர் சொன்னது. அப்புறமா அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த தம்பி இல்லை வாலிப பையன்தான், ஒரு 30 வயசு இருக்கும். அது பாவம் இல்லைங்க, பாவம் என்னன்னு பைபிள் சொல்லுதுன்னு பைபிள் எடுத்து காமிச்சிருக்கார். இதுதான் பாவம் அப்படின்னு. அவருடைய பார்வைக்கு என்ன, ஆடை வெட்டினா பாவமா? கறிக்கடையில் வாரம் ஞாயிற்றுக்கிழமைனா 10 ஆடு வெட்டி தொங்க விடுறாங்க. ஆமாம்மா இல்லைங்களா? வெட்டினவன் பாவினா வாங்கி தின்ற நம்ம நான் கேட்க புரிதுங்க உங்களுக்கு? வெட்டினம் பாவி, இது கூட போய் ஒரு தலை வாங்கிட்டு வந்தேன், ஆட்டு தலை. வெட்டினம் பாவி நான் சிரிக்கிறேன்.
ஆட்டுத்தலை வாங்கிட்டு வந்தேன். வெட்டினமும் பாவினா நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், அதில் ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். நான் யார் அப்போ? அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ வேதத்தை அறியாத ஜனங்கள் அப்போ எடுத்து காமிச்சு எது பாவம் என்றதை காமிச்சாங்க. பொதுவாக நம்மளுக்கு வேத அறிவு கொஞ்சம் இருக்கணும், சரிங்களா? பைபிள் படிக்கணும், கத்துறதுக்கு காமிச்சுவார். சரி, இப்போ என்ன செய்யணும் கேட்கப்ப, நீ சாப்பாடு கொடு, ட்ரெஸ்ஸை கொடு. இப்போ ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி சரி, அவங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், சரிங்களா? சில பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, சில பேர் கேட்காமலும் இருப்பீங்க. ஆயக்காரன் கேட்குறான், டாக்ஸ் கலெக்டர். சகே யார்? குள்ளனா? இல்லை, ஆயக்காரன். ஆயக்காரனுக்கு தலைவன். தலைவன் தானே? தலைவன்னா சீஃப், சரிங்களா? அப்போ இவர் மத்தேயு எங்கே திரும்ப பிடிச்சாரு? ஆயத்துறையில் பிடிச்சாரு. துறை எப்படி என்னது? இன்னைக்கு வருவாய்த்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, அப்புறம் மின்துறை இருக்குது, அப்புறம் அப்போ அன்றைக்கி ஒரு துறை இருந்திருக்கு, ஆயத்துறை. அந்த ஆயத்துறையில் தான் அவரை பிடிச்சி கூட்டின்னு வந்தப்போ வீட்டில் தடபுடலாக விருந்து நடக்குது. செம்ம விருந்து, பயங்கரம். யார் வச்சுது? விருந்து? மத்தேயு தான் வச்சார். வச்சப்போ தான் சொல்கிறாங்க, இவர் ஆயக்காரோடும் பாவிகளோடும். அப்போ சொன்னார், பிணியாளுக்கு தான் வயிற்று தேவைன்னு சொல்லி. சரி, அப்போ இவங்க கேட்குறாங்க, ஆயக்காரங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உனக்கு கொடுத்துருக்கிற லிமிட்டுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, நீ வாங்கக்கூடாது. ஏன்னா ஞானஸ்நானம் வாங்கிறதுக்கு ஒரு கியூ நிற்குது, பெரிய பல தரப்பு ஜனங்க வந்திருக்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த போர் சேவகர் இருக்காங்க, போர் சேவகரும் வந்திருக்கிறாங்க. எதுக்கு? இன்றைக்கி போர் சேவகர் யார்? முப்படைகள், வான்படை, தரைப்படை, அப்புறம் கடல் படை, அப்படி தானே? காவல்துறை, போலீஸ்காரங்களாம் யார் தான்? அவங்களுக்கு சொன்ன வார்த்தை தான் பயங்கரமான வார்த்தை. இவனுக்கு வந்து நியமித்ததை வாங்காத, இன்னைக்கு பண்ணுறத அன்னைக்கே சொல்லியிருக்காரு பாருங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்க. அந்த நாட்கள்லேயே போர் சேவகருக்கு பார்த்து என்ன சொல்லியிருக்காரு? கேட்குறாங்க, அதுதான் பாயிண்ட். கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? என்ன செய்யணும்னு. அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் செய்வாங்களா? எடுக்கணும் செய்வாங்களா? அவங்க செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது பண்ணுவாங்களா இல்லையா? இன்னைக்கும் நடக்குது. அப்புறம் அடிச்சாரு பாருங்க. மூணாவது பாயிண்ட்டு, லஞ்சம் வாங்குவாங்களா அவங்க? நான் சொல்கிறேன் இன்னைக்கு, அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இது அன்றைக்கு இருந்த நாட்கள் நடந்திருக்கு, சரிங்களா? அப்போ போதுமென்று உங்களுக்கு இருக்க சம்பளமே, சரி அப்படி சொல்லுங்க. சரி, இப்படி சொன்னார். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணார்? அவங்க ஞானஸ்நானம் கொடுத்தாரு. யாரை பார்த்து விரின் பாம்பு கூட்டின்னு சொன்னார்? இப்போ அதுக்கு அடுத்து தானே இருக்குது. எத்தனை வசனம் இருக்குது? இது இல்லையா? மத்தேயுல இருக்கும். எத்தனை வசனம்? அதானே அவர் சொல்லாமல். அது இன்னும் லூக்கா வந்து லூக்கா பாருங்க, லூக்கா டீட்டெயிலாக எழுதியிருப்பார், சரிங்களா? ஞானஸ்நானம் பெறுகளை கண்டு சரி இப்படி சொன்னார் அவர். பொதுவாக நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களா, என்ன செய்யணும்னு முதல்ல கேட்கணும், சரிங்களா? என்ன செய்யணும்னு கேட்கணும். பவுலும் கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க ஆண்டவரா, நீ அந்த இடத்துக்கு போ, அங்கே நீ செய்ய வேண்டியதை அவனுக்கு சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் கைட் பண்ணார். எப்பவுமே நம்ம கேட்கணும். அப்போ ஞானஸ்நானம் எடுக்க போகிறவங்க மட்டும் நீங்கள் நான் பார்த்துக்குன்னு இருக்க போகிறீங்க, உங்களுக்கும் அதே தான். நீங்கள் என்ன பண்ணுன்றத தேவன் வெளிப்படுத்துவார். ஏதோ நம்ம வெள்ளிக்கிழமை வந்து ஆராதனைக்கு வரும்போது நம்ம ஏதோ வரோம் இல்லை, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் சொல்லுவார். வெள்ளிக்கிழமை சொல்லுவார், ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவார். எதையாகிலும் ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் நீ வரும்போது கண்டிப்பாக அதில் உன்னுடைய கைடன்ஸ் அதில் இருக்கும். 10 பேர் வராங்கன்னா அதில் 3 பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தொடப்படும். ஆமாம் இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இப்படி சொல்லிட்டாரு. சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்தாரு, நிறைய பேருக்கு கொடுத்தாரு. சரி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்
2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்களேன். ஆ, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. ஆ ஆ ஆ இப்போ இவங்களும் கேட்குறாங்க. இது பெரிய குரூப்பு. இது இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. யார் கொடுத்தது? பேதுருவும் அப்போஸ்தலரும் கொடுத்தாங்க. இந்த பிரசங்கம் யார் தாங்க இங்கே பிரசங்கம்? அங்கே வந்து யோவான் சொன்னுடைய பிரசங்கம். இங்கே பேதுருவும் யோவானும் தான் பேசுனாங்க. 2 பேரும் பேசுனாங்க. யார் பேசுனது? பேதுருவும் யோவானும் பேசின அந்த பேச்சை கேட்டு மிரண்டு போயிட்டாங்க. மிரண்டு போயிட்டு இப்போ கேட்குறாங்க, குத்தப்பட்டாங்க. எப்பயுமே வசனம் நமக்கு என்னன்னா, வசனம் வந்து இருப்புறம் என்னது? கருக்குள்ள பட்டயம். நமக்குள்ளே இருக்கிற எல்லா அழுக்கையும் வெட்டி எடுக்கும். நம்மை தேவனுக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தமாய் நம்ம நிறுத்தும். சரிங்களா? அப்போ இந்த ஜனங்க கேட்குறாங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, பேதுரு அவர்களை நோக்கி ஆ ஆ ஆ ஆ சரி. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியின் வரம் எப்படி வரும் அப்படின்றத இங்கே தெளிவாக ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டும்தான் பரிசுத்த ஆவியார் உங்கள் மேலே வருவார். வேதம் அப்படி தான் சொல்லுது. அப்போ பரிசுத்த ஆவி நம்ம மேலே வரலன்னா மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுக்கிறோன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தோன்னா, இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும்போது உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளனா ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பதாக என்ன பண்ணும்? ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேட்குறதுக்கு. ஆனால் வசனம் என்ன ஆகணும்? அவர் என்ன பண்ணார்னா, அங்கே அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, பக்தியுள்ள நீங்கள் சாதா ஜனத்துக்கு பிரசங்கம் பண்ணல அவர். நீங்கள் ஏதோ நினச்சிக்க போகிறீங்க. வானத்தின் கீழே உள்ள பக்தி உள்ள யூதர்கள் அங்கே பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு வந்தாங்க எல்லாமே. சரிங்களா? பக்தி உள்ள யூதர்கள் வந்தாங்க. இப்போ பக்தி உள்ள நடுவில் ஒரு வைராக்கியமாக பேசினப்ப அந்த பக்தி வைராக்கியம் அவங்கள குத்திச்சு. உள்ள குத்தினப்ப அவங்க கேட்குறாங்க. கேட்டவங்களாம் யாரோ கிடையாது. நீங்கள் ஏதோ புதுசாக நினச்சிக்க போகிறீங்க. நீங்கள் அவங்கள ரட்சிக்கப்பட்டவங்களாம் யாரோ புறஜாதி கிடையாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, புறஜாதிகள் ஞானஸ்நானம் எடுக்கல. வந்தவங்கெல்லாம் தேவ பக்தி உள்ள யூதர்கள். சரிங்களா? அப்போ அந்த தேவ பக்தி யூதர்கள்லாம் வசனத்தை கேட்டு குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பேதுருவையும் யோவானையும் நோக்கி கேட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம். அப்போ தான் பரிசுத்த ஆவியின் வரம் நீ பெற்றுக்கொள்வேன். ஏன்னா இங்கே 120 பேர் மேலே பரிசுத்த இறங்கினார். அப்போ இறங்கி இவங்க அக்கினி மயமாக பேசுனாங்க பயங்கரமாக. பற்பல பாஷைகள். வந்தவங்களுடைய ஊர் பாஷைலாம் பிச்சு உதறாங்க. இவங்களாம் யார்? கலிலேயாவில் இருக்கிறவங்க. ஒரு வார்த்தை கூட தெரியாது. இப்போ கலிலேயாவில் இருக்கிறவங்க தமிழ் பேச நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? பேச எப்படி பார்ப்போம்? ஆச்சரியமாக பார்ப்போம். அப்போ ஒரு அதிசய ஒரு ஒரு எது அடையாளத்துக்காக கர்த்தரங்க ஒரு காரியத்தை செஞ்சார். இப்போ ரட்சிக்கப்பட்ட 3000 பேர் யார்? ஏதோ தேவனை அறியாத ஜனங்க நினச்சிக்க போகிறீங்க. எல்லாம் பக்தி உள்ள யூதர்கள் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? 3 பண்டிகைக்கு கண்டிப்பாக அவங்க போயிடுவாங்க. வருஷத்தில் 3 பண்டிகைக்கு அவங்க ஊருக்கு போயே தான் ஆவாங்க. ஒன்று பஸ்கா பண்டிகை, நேற்று பார்த்தோம். 2வது பெந்தகோஸ்தே பண்டிகை, 3வது கூடார பண்டிகை. சரிங்களா? இந்த 3 பண்டிகைக்கும் அவங்க போயே ஆகணும். அவங்க இஸ்ரேல் தேசத்துலேருந்து எருசலேம்லேருந்து தூரமாக எங்கன்னா இருந்தால் கூட அவங்க வந்து தான் ஆகணும். சரிங்களா? இவர் என்ன பண்ணார்? எரேபியாம் என்ன பண்ணார்? 2 கண்ணுக்குட்டி வச்சார். எந்திரமே வச்சார். எல்லாம் எருசலேமுக்கு போனாங்கன்னா மறுபடியும் ராஜ்யம் சாலமன் பையன்கிட்ட போயிடும். அப்போ இவங்களை பிளாக் பண்ணணும்னு சொல்லி 2 கண்ணுக்குட்டியை வச்சார். இவைகள் தான் தெய்வங்கள் என்று. சரிங்களா? அப்படி சகல இடத்துலேருந்து வருவாங்க. அதான் காசுக்காரெலாம் இருப்பாங்களே. ஒருவேளை நான் சொல்ல பாருங்கள், இப்போ அங்கே இந்தியாவிலேருந்து நம்ம போகிறோங்களேன், எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து நம்ம போகிறோம். இப்போ உங்ககிட்ட என்ன காசு இருக்கும்? இந்தியன் கரன்சி இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த இடத்துலலாம் இப்போ தான் ஏர்போர்ட்லாம் காசை மாற்றிடலாம் டெக்னிக்ஸ் இருக்குல்ல. அந்த நாட்கள்லாம் அப்படிலாம் கிடையாது. பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, காசுக்கார உட்காந்துருப்பான். அந்த ஊர் காசை கொடுத்து நம்ம ஊர் காசை வாங்கிக்குவான். அந்த பலகை வச்சுட்டு உட்காந்துருப்பான். ஏசப்போ போய் அந்த பலகம் தூக்கி அடித்தார். அடித்து என்ன பண்ணுங்க, இப்போ அங்கே போனால் அமெரிக்கன் டாலர்,
அவங்களுக்கு இப்போ புரியுமா சொல்கிறேன். அமெரிக்கன் டாலர், அப்புறம் வேறு யூரோ, அப்புறமா சவுதி காசு, தினாரு என்னமோ சொல்லுவாங்க, எல்லாமே வச்சுருப்பாங்க, லைனாக ஒவ்வொன்று வச்சுருப்பாங்க. சொல்கிறேன், வாங்கினது அங்கே செல்வது என்ன காசுனா வெறும் யூதருடைய அங்கே எரிசல் என்ன காசு இருக்கும் அந்த செல்லும். இப்போ நீங்கள் இங்கேருந்து போகிறவங்க அங்கே கொடுத்து அப்படி வாங்கிக்குவாங்க. அவன் சொல்கிறது தான் காசு. 100 ரூபாய்க்கு நான் 30 ரூபா பிடிச்சிட்டு கொடுப்பேன் அப்படின்னா என்ன பண்ணுவான்? கொடுத்து தான் வாங்கணும், வேறு வாய்ப்பே இல்லை. அதனால தான் தூக்கி அடித்தார். பகல் கொள்ளையாக இருக்குல்ல, 100 ரூபாய்க்கு 30 ரூபா பிடிச்சா எப்படி? நான் சொல்கிறது கம்மி, மேலே பிடிச்சிருப்பாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த ஜனங்கள்லாம் அங்கே போனப்போ தேவ வார்த்தையை பிரசங்கத்தை கேட்டு குத்துண்டவர்களாய் தேவனிடத்தில் பேதுருவிடத்தில் கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு. அப்போ நம்ம எப்பயும் நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் பெற்று ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து பரிசுத்த ஆவி இருந்தால் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார். சரிங்களா? ஞானசனம் எடுக்கிறவங்களே நீ கொஞ்சம் கரெக்டாக கவனிக்கணும். சரிங்களா? என்ன பண்ணோம்? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். சரி, இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் கேட்டார், நாங்கள் என்ன செய்யணுன்றது. சரிங்களா? டக்குனு வாசிங்க. அப்போஸ்தலர் 16:30. அப்போஸ்தலர் 16:30. இது யாரு கேட்டதுன்னா சாதாரண ஆள். இவர் வந்து ஒரு அதிகாரி, சிறைச்சாலை தலைவன். சரிங்களா? இந்த மனுஷன் நைட்டு நடந்த அந்த மிராக்களை பார்த்து பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலைந்து வெளியே அழைச்சிட்டு வந்து, ஆண்டவர் மாறு மை மாஸ்டர் என்ன சொன்னார்? வந்தது கைதியா, ஆனால் தேவர் மிராக்கள் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்குறாரு? ஆண்டவர் மாறு ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் இவங்க புற ஜாதி. இவங்க சொல்கிறீங்களா? எந்த ஊர் இது? எந்த ஊர் இது? யார் வீட்டில் இருந்தார் இவர்? லிதியாவோட வீட்டில் இருந்தார். சரிங்களா? ரத்தாம்பரம் விற்கிறவங்க, நல்ல பணக்கார அம்மா. தடபுடலாம் விருந்துலாம் பண்ணாங்க அவருக்கு. யாருக்கு? பவுலுக்கு. இப்போ அங்கேருந்து தான் இப்போ பிரசங்கிக்கும் போது பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி எடுத்து போய் போட்டு இது பண்ணாங்க. சரிங்களா? சரி, இப்போ ஆண்டவர் மிராக்கிள் பண்ண அந்த சிறைச்சாலை அதிகாரி அவனை சாவடிச்சிக்க பார்த்தான். உனக்கு ஒரு சேதம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி பேசுனதுக்கப்புறம் அந்த மிராக்கிளை பார்த்து ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுத்து நான் என்ன செய்யணும்? அப்போ அவருடைய ஆன்சர் பாருங்க. அதற்கு அவர் ஏசப்பாவை விசுவாசிக்கிறவன் எத்தனை பேர் அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஆமாம், யோவான் 1:12 சொல்லியிருக்காரு. அவர் நாமத்தின் மேலே எத்தனை பேர் விசுவாசம் அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளை ஒப்பு கொடுத்து ஞாபகம் எடுக்கிறோம். இப்போ இவரை விசுவாசிச்சாரு. அப்புறம் வாசிங்க. என்ன போயிட்டாங்க? பைபிள் இருந்துச்சா? அப்போ பவுல்கிட்ட பைபிள் இருந்துச்சா? இன்னும் புதிய ஏற்பாடெல்லாம் தொகுக்கவே இல்லை. புதிய ஏற்பாடு இன்னும் இல்லை. ஏன்னா இந்த காலகட்டம் வேறு. யோவான் எழுதின சுவிசேஷம் 90 எழுதினார், 92. இவர் என்ன ஒரு 60 இருக்குன்னு நினைக்கிறேன். 60, 55, 60 அந்த மாதிரி 3 மிஷனரி பயணத்தில் இது ஒரு மிஷனரி பயணம். சரிங்களா? அப்போ பைபிள் இருந்துச்சு அவர்கிட்ட. அவர் பேக்கெட்டில் எப்பயுமே அந்த 5 ஆகமம் இருக்குல்ல, அதை வச்சுருப்பாரான். யார்? பவுல் வந்து எப்பயுமே பேக்கெட்டில் 5 ஆகமத்தை வச்சுருப்பார். தோரான்னு சொல்லுவாங்க. அது அந்த 5 ஆகமத்தை வச்சுருப்பார். அப்படி அந்த 5 வாசிப்பாராம். 5 டக்குன்னு சொல்லுவாராம். 5 ஆகமத்தை ரொம்பல. சரி, கர்த்தர் நல்லவர். ரைட். சரி, இப்போ வந்துடலாம். அதனால தான் அவ்வளோ எபிரேயர்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக எழுதினார் அவர். இப்போ வந்துடலாம். இப்போ கேட்கும்போது அவங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அப்புறம் மேலும் ராத்திரியில் எந்நேரத்தில் தானே வசனத்தை போதித்த வசனம் தொடப்பட்ட உடனே அந்நேரத்தில் தானே அவங்களை அழைத்து கொண்டு போய் எத்தனை பேர் எடுத்தாங்க? என்ன சொன்னாங்க? எத்தனை பேர் எடுத்தாங்க? எத்தனை பேர்? ஒரு ஆள் இல்லை. அந்த சிறைச்சாலை தலைவனும் அவனுடைய அங்கே அப்படியே போட்டு பாருங்க, அவனுடையவர்கள்.
அவன் உடையவர்கள். எத்தனை நாள் பிரசங்கம்னு நினைக்கிறீங்க? ஒரு ராத்திரி பிரசங்கம், ஒரு ராத்திரி பிரசங்கம். தேவனுடைய வார்த்தை தொடப்பட்ட ஆனால் பிரசங்கம் ஒரு ராத்திரி நடந்த மிராக்கள், அப்படிப்பட்ட மிராக்கள் எல்லாம் கட்டம் அவிழ்ந்து போச்சு. கட்டை வந்துச்சா? எல்லாம் கட்டு அவிழ்ந்து அன்றைக்கி ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். பொதுவாகவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? வசனம் என்ன சொல்லுது, நாங்கள் வசனத்துடைய வாழணும். வசனத்தின்படியாக வாழ்ந்தீங்கன்னா தேவன் உங்கள் மேலே அன்பாக இருப்பார். ஆமாம் இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். நல்லா வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. சரி, கடைசியாக 2 வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். ஞானசானம் ஞானசானத்துக்கு கரெக்டான வசனம் எங்கே இருக்குன்னா, ரோமர் 6:1-2 வாசிங்களேன். ரோமர் 6:1-2. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு ஆ ஆ ஆ ஆ இப்போ ஞானசானம் எடுக்கிறது எப்படி தெரியுமா? எது நம்ம தண்ணியில் முக்கின உடனே ஒன்று சாகும். என்ன சாகும்? நமக்குள்ளே இருக்கிற பாவம் சாகும். முக்கும்போது பழைய மனுஷன் செத்துட்டு புதிய மனுஷனாக வெளியே வருவோம். சரிங்களா? பழைய மனுஷன் செத்துட்டு புதிய மனுஷனாக உள்ளே வருவோம். 2 வாசிச்சிங்களா? 3 வாசிங்க. ஆ ஆ இப்போ யாருக்குள்ள ஞானசானம் எடுக்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானசானம் பெற்ற நாம் எல்லாரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானசானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்படி சொல்லிட்டு 4-5 கூட வாசிங்க. ஆ சரி, 4-5-6 விட்டுருங்க. 10 வாசிங்க. ஆ ஆ மரித்தார். ஆ நம்ம ஞானசானம் எடுக்கும்போது பாவத்திற்கு மரித்து இனி வாழ்கிறது யாருக்காக? அப்படிதான் இங்கே போட்டிருக்கு. நம்ம பாவத்துக்கு மறிச்சிட்டோன்னா இனி நம்ம வாழ்கிறது தேவனுக்காக. அப்படி தான் இங்கே சொல்லப்படுது. ஞானசானம் எடுக்கிற நீங்கள் இனி யாருக்காக வாழணும்? இனி தேவனுக்காக வாழுங்க. தேவனுக்காக ஒப்பு கொடுங்க. கொலோசியர் 3:3 கடைசியாக முடிஞ்சு. கொலோசியர் 3:3 சொல்லப்பட்டிருக்கு, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன். இப்போ நம்ம உயிர் எங்கே இருக்கான்? ஏசப்பாக்குள் அபிஷேகத்துக்குள்ள கிரைஸ்டோஸ் அப்படின்னா அபிஷேகம். நம்ம உயிர் அபிஷேகத்துக்குள்ள தேவனுக்குள்ள மறைந்திருக்கான். பிசாசு தொட முடியுமா? தேவனுக்கு அபிஷேகத்துக்குள்ளேயும் தேவனுக்குள்ளே இருக்கிற நம்ம உயிரை யார் தொட முடியாது? பிசாசு தொடவே முடியாது. இந்த வசனம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே அபிஷேகத்துக்குள்ள, அபிஷேகத்தின் வழியாக தேவனுக்குள்ளே மறைஞ்சிருக்கான். இப்போ நீங்களும் நானும் யாருக்குள்ளே இருக்கிறோம்? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அப்போ நம்ம அவருடைய மறைவில் இருக்கிறோம். எப்போ ஞானசானம் எடுத்து தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ உண்மையாக நம்ம அவருடைய அபிஷேகத்துக்குள்ள இருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. 4:5 அதை கொலோசியர் 4:5 10-17 ஞானசானம் எடுத்த பிறகு எப்படி வாழணும்னு அதில் டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? வீட்டில் என்ன பண்ணுறீங்க? ஞானசானம் எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் வாழணும். நீங்கள் பின்னாடி டிஸ்பிளே ஆகிட்டுருக்கோம். அப்படி தான் வாழணும். சரிங்களா? அவங்க மட்டும் இல்லை, நம்மளும் புரிதல், நம்மளும் சேர்த்து. சரி, கடைசியாக ஒரே ஒரு வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அவர் தழும்புகளாலே, எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார்ல பேதுரு. எனக்கு அதுக்கு மேலே 23ஆம் வசனம் இருக்கு போல. 23ஆம் வசனத்தில்
ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சப்ப அவர் என்ன பண்ணார்ன்றது அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அவர் வையப்படும் வையனா என்னது வையப்படனா என்னம்மா சும்மா வையிட்டே இருக்க, என்ன வையிட்டே இருக்கனா என்ன திட்டிகிட்டே இருக்க. அப்போ அவரை திட்டினாங்க. அவர் வையப்படும் போது எப்படி தரான் பதில் பதில் வையாமலும் திருப்பி திட்டல அவர். அப்புறம் பாடுபடும் போது இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் பாடுபடும் போது பயம் கொடுத்தாமலும் முடிஞ்சு அவ்வளோதான். ஏசப்பா சொன்னார்னா அந்த இடத்துல ஏதாவது நடந்துடும், பயம் கொடுத்தல. சரிங்களா? அவர் சொன்னார்னா பயங்கரமான காரணம். அவர் பக்கத்துலேயே ஒரு சேனை நிற்குது. அப்படி கண்ணை காமிச்சார்னா உடனே எல்லாரும் கொண்டுடுவாங்க போட்டு. எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக இருந்தார், ஒப்பு கொடுத்தாரு. சரி, கர்த்தர் நல்லவர். அப்படி நம்ம ஞானாசனம் எடுக்கிறவங்க, எடுத்தவங்க, இனி எடுக்க போகிறவங்களுக்காக ஜெபிங்க. கடைசி நாட்களில் இருக்கிறோம். பாட்டு பாட்டு போகிறீங்க, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். அப்புறம் அங்கே வெறும் கையாக போகாதீங்க. ஏசப்பா வரும்போது அட்லீஸ்ட் 1:1. நான் சொல்கிறது தான் என் வேலை, செய்கிறதோ செய்யாததோ உங்கள் வேலை. கணக்கு நான் கேட்க போகிறதில்ல, கணக்கு அவர் கேட்பார். அதனால் நீங்கள் தான் என்ன பண்ணணும், நீங்கள் தான் செய்யணும். அதில் கற்றுங்கள நீங்கள் தான் என்ன பிரயாசப்படணும். நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு கர்த்தரை கேளுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை அவர் அறிவிப்பார். இவன் மாம்சத்தில், நான் எத்தனையோ சொல்லிட்டேன், நீங்கள் மாம்சத்தில் யோசிச்சுன்னா ஃபெயிலியர். தேவன் இடத்துல கேளு, தேவன் அதற்குரிய காரியங்களை செய்வார். அனனியாவை சந்திக்கணுமா, அனனியாவை சந்திக்க வைப்பார். ஏன்னா அனனியாவை அனுப்புறது அவர் தான். ஆமாம் மாதிரிங்களா? சரி, பவுலுக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்தது? சிறைச்சாலைக்காரனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அவர் கொடுத்தாரு. பவுலுக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்தது? யார் கொடுத்தது பவுலுக்கு? அனனியா கொடுத்தாரு. ஏன்னா அந்த ராத்திரியே அனனியா பேசினப்ப அனனியா தான் கொடுத்தாரு ஞானஸ்நானம். இஸ் இட் ரைட்? கரெக்டுங்களா? அப்போ தேவ அன்பை ருசி பார்த்த அவர் எத்தனை பேர் என்ன பண்ணார்? அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் தான் தேவ ராஜ்யத்துக்காக பிரயாசப்படணும். ஒருவனையும் கர்த்தர் வெறுமையாக விட மாட்டார். அதனால் நீங்கள் ஆயத்தப்படுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாளைக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. நாளை தினத்தில் ஆராதனை எல்லாம் நேர்த்தியாக நடக்கும்ன்றத ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படி நம்ம யாரும் எழுந்து நின்று